என்னோட ஈவினிங் ரொட்டீன ஃபேஸ் பேக்ல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ற ஃபேஸ் பேக் வந்து ரைஸ் ஃப்ளோரையும், கிரீன் கிராம் பவுடர் இருக்குல்ல, அத வந்து மிக்ஸ் பண்ணி பால் கூட கலந்து எப்பவுமே போடுவேன். இத நான் வந்து லைக் 1 இயர் மேலேயே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரிசல்ட் எனக்கு செம்மையா இருக்கு. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. நான் நெறைய ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கெமிக்கலாவும், ஆர்கானிக்காவும். பட் இந்த ஃபேஸ் பேக் மாதிரி எனக்கு வேற எதுவுமே எஃபெக்ட் தந்ததில்ல. ஃபேஸ்ல, நெக்ல, ஹேண்ட்ஸ்ல அண்ட் ஃபீட்ல வந்து நான் எப்பவுமே அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணிட்டு, அதுவா தானா காயும்ல, அந்த டைமுக்கு நான் விட்டுருவேன். ஸ்பெசிஃபிக்கா டைம் வச்சுக்க மாட்டேன் நான் எப்பவுமே. அண்ட் சரி குளிக்க போலாம் அப்படின்றதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு குளிக்கிறதுக்கு போயிட்டேன். இதுதான் நான் யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ். அந்த ஃபேஸ் வாஷுமே எனக்கு செம்ம ரிசல்ட் குடுத்துச்சு. குளிச்சு முடிச்சுட்டு டீ போடலான்ட்டு பால் எடுத்துட்டு நான் டீ போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ் வந்து நானா ஸ்டிச் பண்ணது தான். ரொம்ப நாளா Pinterestல பார்த்துட்டே இருந்தேன். இந்த மாதிரி ரோப் வச்சு சாட்டின்ல வந்து நைட் சூட் மாதிரி போட்டுட்ருந்தாங்க. அத பார்க்குறப்ப ஆசையா இருந்துச்சு. சரி நம்ம பண்ணுவோமே அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணேன். டீ எப்பயுமே நான் போட மாட்டேன். ஒண்ணு அம்மம்மா போடுவாங்க. இல்ல அவங்க எதனா வேலையா இருந்தாங்கன்னா, நான் வந்து டீ போடுவேன். டீ இப்படி கொதிக்கிறத பார்க்கவே தனியா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும் எனக்கு. அதனாலயே நான் எப்போலாம் டீ போடுறேனோ, இத வந்து நின்னு ரசிச்சு பார்த்துட்ருப்பேன். டீய ஃபில்டர் பண்ணி எனக்கும் அம்மம்மாக்கும் நான் எடுத்துட்டு போயிட்டேன். இந்த வீடியோல நான் போட்ட எஃபர்ட்ட வந்து நான் இதுக்கு முன்னாடி பண்ண எந்த வீடியோலயுமே போட்டதில்ல. எனக்கே இப்ப எடிட் பண்றப்போ தான் தெரியுது எவ்ளோ வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றது. ஸ்கூல் படிக்கிறப்போ யூடியூப்ல நம்மளே விளாக் பார்ப்போம்ல, அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கே ஆசையா இருக்கும். நம்மளும் யூடியூப்ல வந்து இப்படி வீடியோஸ் போடணும்னு. அந்த கனவ வந்து நான் இப்போ வாழ்றத பார்க்குறப்போ அவ்ளோ கிரேட்ஃபுல்லா இருக்கு எனக்கு. நான் ஒரு டைம்ல பண்ண ப்ரேயர இப்ப நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. விஷன் போர்ட வந்து நான் ஜன்னல்ல ஒட்டி வச்சிருக்கேன். ஸோ அத தான் பார்த்துட்டே டீ குடிச்சிட்டு இருந்தேன். டெய்லியுமே இத அப்பப்போ பார்த்துட்டுருப்பேன். நம்மளுக்கு வந்து இது எல்லாமே நடக்கணும். நம்ம பிளான் பண்ணது எல்லாமேன்னு. டிசம்பர் 2024ல என்னோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தான் நான் இந்த விஷன் போர்ட் வந்து செஞ்சேன். மோஸ்ட்டா நெறைய விஷயம் வந்து நடந்துருச்சு எனக்கு. இன்னும் கொஞ்சம் விஷயம் நடக்கணும் அப்படின்னு வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் இப்பவும். என்னோட மார்னிங் அண்ட் ஈவினிங் ரொட்டீன்ல எனக்கு புடிச்ச டாஸ்க்கே இதுதான் எழுதுறது. எனக்கு ஜர்னல் பண்றதுக்கு அவ்ளோ பிடிக்கும். எவ்ளோ நான் கன்சியூம் பண்றேனோ, அவ்ளோ விஷயத்தையுமே நான் எழுதணும். எழுதலன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி அடைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அதனாலேயே இந்த டாஸ்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேனிஃபெஸ்ட்ன்ற புக் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு வாங்கி குடுத்தா. நான் ஒரு வாட்டி தான் கேட்டேன் சும்மா எடி எனக்கு இது வாங்கி தாடின்னு. பார்த்தா ஒரு நாள் காலேஜ்ல உட்காந்துருக்கப்போ பேக்லேருந்து எடுத்து நீட்னா, எனக்கு அவ்ளோ சந்தோஷமா, கிரேட்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க புக் படிக்கிற பெர்சனா இல்லன்னா, இந்த புக்க வந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி என் சேனல்ல போட்டிருக்கேன். அத வந்து நீங்க போய் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு தனி ரூம் வேணும்னு சின்ன வயசுலேருந்து அவ்ளோ ஆசை. எனக்கு புடிச்ச பொருள வைக்கணும். எனக்கு புடிச்சத நான் பண்ணணும். எனக்குன்னு அந்த பர்சனல் ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு எப்பவுமே பிடிக்கும். அந்த ட்ரீம வந்து நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன். அண்ட் எனக்கு என்னலாம் பிடிக்குமோ, அது எல்லாமே என்னோட ரூம்ல வந்து நான் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த வால் பெயிண்ட்டுமே எனக்கு புடிச்ச 2 கலர் தான். டீப் ஒயின் கலரும், பிங்க் கலரும். அதனால எனக்கு வந்து அவ்ளோ குஷி ஆயிடுச்சு இந்த வீட நாங்க பார்த்தப்போவே. ஏற்கனவே நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கனால, எனக்கு பர்சனல் ஸ்பேஸ்லேருந்து வொர்க் பண்ண தான் புடிக்குமே. யாராவது நான் வேல பார்க்குறப்போ வந்து என்ன தொல்ல பண்ணா எனக்கு அவ்ளோ கோவம் வந்துரும். அப்படி கோவப்படுறது வந்து எனக்கு தப்புன்னு தெரியும். அதனால தான் இப்பலாம் பொறுமையா இருக்கலாம் அப்படின்றத வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். எல்லாருமே சொல்லுவாங்க கோவப்படுறது வந்து தப்பு, கெட்ட விஷயம்னு. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் கோவம்னா என்னன்னா, நமக்குள்ள வந்து ஒரு அன்ஹீல்டு வூண்ட் இருக்கும் கரெக்ட்டா? அந்த வூண்ட வந்து யாராவது ட்ரிகர் பண்றப்போ தான் நம்மளுக்கு அந்த கோவமே வரும். ஜர்னல் வந்து பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா கடவுள்ட்டயுமே பேசி முடிச்சுட்டேன். நான் வந்து நார்மலா ப்ரே பண்றதுக்கு பதிலா, எப்பவுமே எழுதுவேன் என்னோட ப்ரேயர்ஸ. நான் ஒரு ஸ்மால் பிசினஸ் வச்சிருக்கேன். அந்த Instagram அக்கவுண்ட்ல போஸ்ட் போடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் போட்டுட்ருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் அவளோட ஃப்ரெண்டையுமே வச்சு தான் நான் மாடல் பண்ணி ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்தேன். சாரி கட்டி அவங்களுக்கு மேக்கப் பண்ணி, ஹேர் ஸ்டைல்லாம் போட்டுட்டு நாங்க வந்து பார்க்குக்கு போயிட்டோம். பார்க்ல வந்து எவ்வளோ ஃபோட்டோ, எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சுட்டு தான் நாங்க கெளம்புனோம். ஆனா, அந்த ரிசல்ட் வந்து பக்காவா இருந்துச்சு நாங்க போட்ட வொர்க்குக்கு. அந்த ஃபோட்டோவ, வீடியோவெல்லாம் பார்த்து, பார்த்து நானே ரசிச்சுட்டு இருப்பேன். இவ்ளோ நல்லா இருக்கே! இவ்ளோ நல்லா இருக்கேன்னு. நீங்க வந்து என்னோட அக்கவுண்ட்ட போய் இன்னும் பார்க்கலன்னா, என் அக்கவுண்டோட லிங்க்க வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல வந்து நான் குடுக்குறேன். மறக்காம போய் செக் பண்ணுங்க. ஏன்னா, அது எல்லாமே என்னோட வொர்க்ஸ். ஸோ, நீங்க அத போய் பார்த்தீங்கன்னா, ஐ வுட் பி கிரேட்ஃபுல். போஸ்ட் போடுறத விட எந்த சாங்க வந்து சூஸ் பண்ணலாம் நம்ம ஸ்டோரிக்கும், போஸ்ட்டுக்குன்றது தான் இப்போ பெரிய தலைவலியாவே இருக்கு. போஸ்ட் போட்டுட்டு அத வந்து அப்படியே ஸ்டோரியிலயுமே ஷேர் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். நீங்களுமே ஸ்மால் பிசினஸ் எதுனா ரன் பண்றீங்கன்னா, அத வந்து என் கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் வந்து குடுங்க. நானுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அண்ட் ஹூ நோஸ் ஃபியூச்சர்ல நம்ம 2 பேர் கூட கொலாபரேட் பண்ணலாம். இதுதான் என்னோட Instagram பேஜ். நான் உங்கள கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன், என்னோட Instagramம போய் பார்க்கறதுக்கு.
இன்னொரு விஷயம் எனக்கு புடிச்சதுன்னா, மெடிடேட் பண்றது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு கோவம் நெறைய வரனால, நான் வந்து பொறுமையா இருக்கணும்னு பிராக்டிஸ் பண்றேன்னு சொன்னேன். ஸோ, அதுக்காகவே நான் வந்து கைடட் மெடிடேஷன்லாம் பண்ணிட்டுருக்கேன். இதையுமே நான் வந்து எப்போ ஜர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேனோ, அந்த டைம்ல தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். தினமும் ஒரே டைப் ஆஃப் மெடிடேஷன் நான் பண்ண மாட்டேன். ஒரு நாளைக்கு வந்து கைடட் மெடிடேஷன் பண்றேன்னா, இன்னொரு நாள் வந்து சக்ரா ஹீலிங் மெடிடேஷன் மாதிரி நான் பண்ணுவேன். ஸோ, ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மெடிடேஷன் நான் பண்ணுவேன். அதே மாதிரி டெய்லி நான் மெடிடேட் பண்ணுவேனான்னு கேட்டா, கிடையாது. ஏன்னா, எப்போ எனக்கு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன், கோவமா ஃபீல் பண்றேனோ, அப்ப தான் பண்ணுவேன். ஏற்கனவே நான் அமைதியா, பொறுமையா இருக்கிறப்போ, நான் வந்து மெடிடேஷன் வந்து பண்ண மாட்டேன். இன்னொரு டாஸ்க்கும் நம்ம முடிச்சுட்டோம் இந்த ஈவினிங் ரொட்டீன்ல. ஸோ, அத தான் நான் வந்து கிராஸ் பண்றதுக்காக எடுக்கிறேன் என்னோட ஜர்னல் நோட்ட. ஈஸியா நான் வந்து பர்ன் அவுட் ஆயிருவேன். அதனாலேயே மோஸ்ட்டா என்னோட சேனல்ல கூட நான் நெறைய வீடியோ வந்து போட்டிருக்க மாட்டேன் நெறைய நாளு. ஸோ, அதையுமே நான் வந்து இப்போ சரி பண்ணிட்டுருக்கேன். நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது, கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ, இந்த மாதிரி டாஸ்க்க வந்து எழுதி வச்சு நான் வந்து ஒவ்வொன்னும் செய்றப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அதே நேரத்தில சில வாட்டி இவ்ளோ டாஸ்க்க பார்க்குறப்போ, "ச்சே! எதுவுமே பண்ண வேணாம் போ" அப்படின்னு சொல்லிட்டு நான் நெறைய வாட்டி போயிருக்கேன். ஸோ, என்னோட எமோஷன்ஸ வந்து பார்ப்பேன். நான் வந்து எப்படி ஃபீல் ஆகுறேன் அப்படின்னு. அதையுமே வச்சு நான் நெறைய வாட்டி என்னோட டெசிஷன்ஸ் வந்து மேக் பண்ணுவேன். என் டாஸ்க்கையுமே நான் வந்து பண்ணி முடிப்பேன். நமக்கு வந்து டெய்லியுமே ஒரே விஷயத்த பண்றதுக்கு வந்து சில வாட்டி போர் அடிச்சிரும். அண்ட் வந்து நெறைய ப்ரெஷர் இருந்தா நம்ம ஈஸியா பர்ன் அவுட் ஆயிருவோம். ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதனாலேயே நான் என்ன வந்து எப்பவுமே ப்ரெஷரே பண்ணிக்க மாட்டேன். எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது, அதுக்கேத்த மாதிரி என்னோட டாஸ்க்க வந்து நான் லீட் பண்ணுவேன். ஒரு வாரம் நம்ம ஒரு மாதிரி இருப்போம். இன்னொரு வாரம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வீக்குக்கும் நான் வந்து செட் பண்ணுவேன் கோல்ஸு. டெய்லி செட் பண்றதுக்கு பதிலா. அந்த டைம்ல வந்து எப்ப நான் மோட்டிவேட்டடா ஃபீல் ஆகுறேனோ, அந்த டைம்ல வந்து நான் நெறைய விஷயத்த பண்ணி முடிச்சுருவேன். மோட்டிவேட்டடா இல்லன்னா, சில விஷயத்த மட்டும் நான் செஞ்சு முடிப்பேன். இப்படி தான் நான் வந்து என்னோட லைஃப் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரியுமே நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய டாஸ்க்க வந்து நீங்க ஈஸியாவே முடிக்க முடியும். அண்டர் ரேட்டட்ன்னு ஒரு பிராண்ட வந்து ரீசென்ட்டா நான் கண்டுபிடிச்சேன். லைக் எல்லாமே லைக் ஃபேஸ் வாஷ், பாடி லோஷன் அண்ட் அந்த சீரம்ஸ் எல்லாமே இருக்கும்ல, அது எல்லாமே அவ்ளோ அஃபோர்டபுளா இருக்கு. லைக் அதோட ரேஞ்சே 300க்குள்ள தான் எல்லாமே. அத வந்து பார்த்தப்போ, இவ்ளோ நாள் இது தெரியாம போயிடுச்சேன்னு இருந்துச்சு எனக்கு. ஸோ, அதுலேருந்து நான் கிளைகாலிக் ஆசிட் வந்து வாங்கியிருந்தேன். எஃபெக்டிவாவும், அஃபோர்டபுளாவும் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் டெய்லி பண்றது என்னன்னா, பெர்ஃப்யூம் யூஸ் பண்றது வீட்ல இருக்கிறப்போ. அது பண்றப்போ எனக்கே என் மேல கான்ஃபிடென்ட்டா வருது. வீட்ல இருக்கிறப்போ லைக் நம்மளுக்கு மோஸ்ட்டாவே லேசியா தான் ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் பண்றப்போ, நமக்கு வந்து வெளிய இருக்கிற ஃபீல் வரும். கரெக்ட்டா? ஏன்னா வெளிய போறப்ப தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். வீட்ல இருக்கிறப்போ ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறதோ, இல்ல ஹேர் ஸ்டைல்லாம் எதுனா போட்டுட்டு இருக்கிறதோ, இந்த மாதிரி பெர்ஃப்யூம் யூஸ் பண்றது, ஆர் மேக்கப் வந்து வியர் பண்ணிட்டு இருக்கிறது. இதெல்லாம் பண்றப்போ வெளிய இருக்க ஃபீல் தரனால, நம்ம வந்து வீட்ல இருக்கிறப்போவும் அந்த மாதிரி வொர்க்ஸ வந்து நம்ம செஞ்சு முடிச்சுருவோம். ஸோ அதையுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். நம்மளோட நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து ஹேர் ஆயில். ஸோ நான் யூஸ் பண்றது வந்து பஜாஜ்லேருந்து ஆல்மண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். கண்ணாடி பாட்டில்ல இவ்ளோ தந்திருந்தாங்க. வெறும் ₹70 தான் இருந்துச்சு. ஜெயச்சந்திரன்ல பார்த்ததும் உடனே எடுத்துட்டேன். அண்ட் இது கூடவே பஜாஜ்ல வந்து ஷாம்பூ, கண்டிஷனருமே வச்சிருக்காங்க. அண்ட் சீரமுமே வச்சிருக்காங்க. ஸோ இந்த 4த்துமே நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸ்மெல்லும் செம்மையா இருக்கு. ஹேரும் செம்ம சாஃப்ட்டா இருக்கு. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அண்ட் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ்லயுமே இருந்துச்சு. நான் சொல்ற ப்ராடக்ட் எதுவுமே பெய்டு ப்ரமோஷனோ, இல்ல ஆடோ கிடையாது. எனக்கு புடிச்சு எனக்கு ரிசல்ட் தந்தனால மட்டும் தான் நான் இங்க ஷேர் பண்ணிட்டுருக்கேன் உங்க கூட. நேத்து நான் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். அதனால தான் இந்த ஆயில் அப்ளை பண்றேன். இது வந்து நான் ஸ்டிக்கியா இருக்கும். ரொம்ப ஹெவியாவும் ஃபீல் ஆகாது ஹேர்ல. ஹேர் வாஷ் பண்ற அன்னைக்கு காலையில வந்து வீட்லயே எண்ணெய் காய்ச்சி வச்சிருப்பாங்கல்ல. கருவேப்பில, அப்புறம் மருதாணி, வெங்காயம், வெந்தயம்லாம் போட்டு பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னும் சில பொருள் போட்டிருப்பாங்க. எனக்கு அது தெரியல. அத வந்து நல்லா அப்ளை பண்ணிருவேன். நல்லா எண்ணெய் வழிய வழிய தலையில வச்சு மசாஜ் பண்ணி கொண்டு போய் போட்டுட்டு, மத்தியானம் ஆர் ஈவினிங்ல வந்து நான் வந்து வாஷ் பண்ணிருவேன். காலேஜ் படிக்கிறப்போ ஹேர் ஸ்ட்ரெய்ட்டனிங் பண்ணேன். அந்த ஸ்ட்ரெய்ட்டனிங் பண்ணி என் முடிய ஃபுல்லாவே கெடுத்துட்டேன். அந்த டைம்ல வந்து என்னோட ஹேர் எனக்கு மெயின்டெயின் பண்ண தெரியாது. கர்லியா இருக்கும். இப்ப வந்து உங்களுக்கு இதுல வேவியா இருக்குல்ல. பட் எனக்கு வந்து அப்போ கர்லியா இருக்கும். அப்போ வந்து எனக்கு மெயின்டெயினே பண்ண தெரியாம எல்லாருமே வேற ஒரு மாதிரி சொல்லுவாங்க. "உனக்கு கர்லி ஹேர் இருக்கு." வீட்லயே அப்படி சொல்லுவாங்க. லைக் இந்த ஆஃப்ரிக்கன் பீப்பிள்ஸ் இருக்காங்கல்ல. லைக் அவங்க கூட கம்பேர் பண்ணி அவங்க முடி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா. அதனாலயே எனக்கு ஃபுல்லா இன்செக்யூர் ஆயிடுச்சு. இன்செக்யூர் ஆனனால போய் நான் ஸ்ட்ரெய்ட்டனிங் பண்ணேன். அதுக்குமே என்ன தான் திட்டுனாங்க. அந்த டைம்ல அப்படி அவங்க கம்பேர் பண்ணப்போ, லைக் ஸ்கூல் படிக்கிற டைம்ல எனக்கு கம்பேர் பண்ணப்போ, அவங்கலாம் வந்து நல்லா இல்லன்னு எனக்கு வந்து இருக்கும். லைக் நம்ம எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். அவங்க வந்து பிளாக் ஸ்கின்ல இருக்காங்க. அவங்க முடி கர்லியா இருக்கு. நம்ம பார்க்குற மூவிஸ் எல்லாமே அப்படியே ஃபேர் பீப்பிளா அண்ட் அவங்க முடிலாம் அவ்வளோ ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும்.
ஸோ இப்போ வந்து எனக்கு அந்த மைண்ட் செட் கிடையாது. இப்போ அவங்க கூட நான் கம்பேர் பண்ணா, பரவால்ல பண்ணட்டும். அவங்களும் மனுஷங்க தானே. அவங்களுமே அவ்வளோ அழகா தானே இருக்காங்க. அப்படின்னு தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ அந்த டைம்ல தெரியாம ஒண்ணு பண்ணது தான். பட் ஐ அம் லேர்னிங் ஃப்ரம் மை மிஸ்டேக்ஸ். இன்ஜினியரிங் டிகிரிய டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டு நான் சைக்காலஜி செலக்ட் பண்ண காரணமும் அதுதான். நான் வந்து மத்தவங்கள ஹெல்ப் பண்ணணும். மத்தவங்கள வந்து ஹீல் பண்ணணும். அப்படின்ற ஒரு கோல் தான் எனக்கு இருந்துச்சு. நான் நெனச்சேன் என்ன வேலைக்கு வேணா போலாம் இப்ப கூட. ஆனா, அந்த வேலையில வந்து எனக்கு ஒரு மீனிங் அண்ட் பர்ப்பஸ் இருக்கணும். அப்படி இல்லன்னா, அந்த வேலை வந்து எவ்வளோ காசு குடுத்தாலுமே எனக்கு வேஸ்ட் தான இருக்கும். அதனாலேயே நான் வந்து இப்ப வேலைக்கு போகாம உட்காண்ட்ருக்கேன். ஆனா, அதே நேரத்தில என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டுமே இருக்கேன். என்கிட்ட யார் வந்து பேசினாலுமே லைக் YouTubeல இருந்தும் எனக்கு நெறைய பேர் இன்ஸ்டால டிஎம் பண்ணுவாங்க. அவங்க கிட்டயுமே நான் வந்து பேசுவேன். அவங்களுக்குமே சொல்யூஷன்ஸ் குடுப்பேன். அந்த டைம்ல தான் இது தான்டா நம்மளோட வாழ்க்கைக்கான பர்ப்பஸ் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். அவ்ளோ கிரேட்ஃபுல்லாவும் இருக்கும் நான் அந்த வேலைய பார்க்குறப்ப. கொஞ்சம் வாரமா செல்ஃப் ஹெல்ப் வீடியோஸ் நான் எதுவுமே போடல. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் லோவா இருந்தேன். நானே என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே! அப்படின்ற மாரி உட்காண்ட்ருந்தேன். அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன மத்தவங்களுக்கு போய் சொல்றதுன்னு இருந்துச்சு. பட் என்னதான் அப்படி இருந்தாலுமே, எனக்கு இத்தன வருஷத்துல இருந்த லைஃப் லெசன்ஸ் இருக்கும்ல, அந்த லைஃப் லெசன வச்சே நான் மத்தவங்கள ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோல கூட நான் பெர்சனல் ஸ்டோரீஸ் நெறைய உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். இத கேட்குறப்போ உங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல எதனா ஒரு விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணிரும். அப்படின்றத நம்பி தான் நான் பேசிட்டு இருக்கேன் இந்த வீடியோல உங்கள்ட்ட. என் சேனல்ல செல்ஃப் ஹெல்ப் வீடியோஸ் அண்ட் விளாக்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன். அதையுமே மறக்காம போய் பாருங்க. அடுத்த வீடியோல உங்கள பார்க்குற வரைக்கும் உங்க அழகான வாழ்க்கைய பத்திரமா பார்த்துக்கோங்க. பாய்.